ஒயிட் ஷீட் எடுத்து 4ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் பி ஷேப்பில் இப்படி இதே மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிக்குவோங்க. இதை நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன ஃபோல்டிங்காக பண்ணணும். இந்த சைட் பண்ணக்கூடாது. இந்த ப்ளெயின் பேப்பராக இருக்கிற இடத்துல நம்ம பண்ணணும். இப்படி சின்ன சின்ன ஃபோல்டிங். இப்போ நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான கம்பியாக எடுங்க. இதே மாதிரி ஒல்லி கம்பி எடுக்காதீங்க. இதே மாதிரி ஒல்லி கம்பி எடுக்காதீங்க. இது மாதிரி கொஞ்சம் திக்கான கம்பியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிளேடு இந்த ரெண்டு எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். பிடிச்சி அப்படியே எண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே என்ன இதே மாதிரி ஹூக் மாதிரி வரும். இப்படி வச்சாதான் என்னென்னா அந்த ஃப்ளவர் கட்டும் போது கலந்து வராது. அதனால் இப்படி கட்டணும். வெறும் பிளெயின் இதில் கட்டினீங்கன்னா உருவி வெளியே வந்துடும். அதனால் இதே மாதிரி வளைச்சி விட்டுக்குவோம். இதை ஒவ்வொன்றா இப்போ இதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த கம்பி மேலே இந்த இப்போ நம்ம சுருக்கிங்க பிடிச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே கம்பி இந்த ஃபோல்டிங் இருக்கிற சைடு அப்படி சும்மா உள்ளே வச்சு வச்சு த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டணும். அடுத்த பெட்டில் எடுக்கிங்க. இது மாதிரி ஃபேன் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி அடுத்தது பக்கத்தில் வச்சு அப்படியே கட்டிடணும். இது கம் போட்டு முட்ட முடியாது. ஏன்னா பெட்டல் வந்து நான் சுருக்காக வச்சு அப்படி பண்ணியிருக்கனால கம் வச்சு ஒட்டினீங்கன்னா நிற்காது. அதனால் இதே மாதிரி த்ரெட்டை வச்சு கட்டுங்க. அடுத்தது இந்த கம்பி வச்சு கட்டுறது இன்னொரு என்ன பெனிஃபிட்னா, ஃப்ளவரோட ஸ்டெம்மை வந்து நமக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அழகாக நீங்கள் வளைச்சிக்கலாம். நல்ல இந்த இடத்துல பேப்பர் இவ்வளோ தூரம் தள்ளி வச்சு பிடிங்க. அப்போ தான் நல்லா கலந்து வராமல் இருக்கும். அதனால் நல்லா இந்த சைடு இவ்வளோ கேப் வச்சு கட்டுங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஆர்டினரி ட்ரெஸ் தைக்கிற நூல் தான். இந்த நூலை வந்து ஃப்ளவர் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதை விட்டு நம்பர் 10 த்ரெட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். அதுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு இது பழகிட்டனால நான் இதை வச்சு கட்டுறேன். பட் நம்பர் 10 கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த த்ரெட்டு உங்களுக்கு அக்காமல் வரும் கட்டும் போது. அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ். ஃப்ளவர் பெருசாக வேணால் இன்னும் கொஞ்சம் பெட்டல் வைக்கலாம். சின்னதாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட நிறுத்திக்கோங்க.
கட் பண்ணால் இதேமாரி கிடைக்கும். கம் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லீப் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா உள்ளி கம்பியாக எடுத்துக்கோங்க. அந்த கம்பி எடுத்து இதே மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இன்னொரு பேப்பரை எடுத்து லீஃப் எடுத்து இதுக்கு மேலே இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி விட்ருங்க. காஞ்சதுக்கப்புறம் லீஃப் இதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வேண்டிய ஷேப்புக்கு ஈஸியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதேமாதிரி ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் லைட்டாக ஹோல் போட்டு விட்ருங்க. போட்டுட்டு இதை விரித்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் இந்த ஃப்ளவர் ஸ்டெம் வழியாக அப்படி உள்ளே விட்டு ஒட்டிடுங்க. இந்த கீழே வச்ச ஸ்டாரில் லைட்டாக கம் அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்படி மேலே தள்ளி விட்டு மேலே தள்ளி விட்டு என்ன பண்ணணும், இதை இப்படி ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இதை அப்படி ட்ரை பண்ண விட்டுருங்க. அப்படியே நின்றுக்கும். இது காஞ்சிட்ருக்கும். காயிற நேரத்தில் இது ஒயிட் ஃப்ளாரல் டேப்பை யூஸ் பண்ணி இந்த கீழே உள்ள ஸ்டெம்மில் அப்படியே ரோல் பண்ணுங்கள். க்ரீன் கலர் ஃப்ளாரல் டேப் யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த கலருக்கு மேட்சாக இருக்காது யூஸ் பண்ணுற க்ரீன் கலர் பேப்பருக்கு. ஸோ அதனால் ஒயிட் ஃப்ளாரல் டேப்பை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரோல் பண்ணிட்டு வரும்போதே லீஃப் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ளாரல் டேப் போட்டுக்கோங்க. ஒயிட் ஃப்ளாரல் டேப். இப்போ நம்ம இதை கலர் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவருக்கு நீங்கள் என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கலரை செலக்ட் பண்ணி அதை வச்சு இதில் கலர் பண்ணுங்கள். இந்த ப்ரஷ்ஷை வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கலர் பண்ணக்கூடாது. லைட்டாக ரஃப்பாக எண்டில் இதே மாதிரி ரஃப்பாக கொடுத்துக்கணும். ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்திங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் ஒய்லட் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி அழகாக கிடைக்கும். இந்த லீஃப் கலர் என்ன கலரோ அந்த கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம ஃப்ளாரல் டேப் போட்ட இடத்துலலாம் கலர் அடிச்சு ஒயிட் ஃப்ளாரல் டேப் போட்ட இடத்துல இந்த ஸ்டெம்மில் பெயிண்ட் அடித்தது முடிச்சாச்சு. இதை வந்து டபுள் கோட்டிங் பண்ணணும். பண்ணால் தான் அந்த கலர் வந்து நல்லா இதில் ஃபிக்ஸ் ஆகும். இந்த